ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாள் மேய்ப்பனின் சத்தம் சங்கீதத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1-2 வசனங்களை. என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை கடிவாளத்தால் அடக்கி வைப்பேன் என்றேன். நான் மௌனமாகி ஊமையனாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல் அமர்ந்திருந்தேன். ஆனாலும் என் துக்கம் அதிகரித்தது. என் நாவினால் நான் பாவம் செய்யாதபடிக்கு என் நாவு என்ன பண்ணேன்? என் வழிகளெல்லாம் நான் காத்து கொண்டேன். துன்மார்க்கன் இருக்கான், அவன் எதிரில் நான் பேசக்கூடாதுன்னு என் வாயை கடிவாளத்தை போட்டு அடக்கி வச்சிருக்கேன். சில நேரம் துன்மார்க்கர்கள் நம்மை சுற்றி இருப்பாங்க. மோசமான மக்கள் மத்தியில் தான் வாழ்கிறோம். இப்போ நம்ம அந்த இடத்துல இருக்கும்போது நமக்கு எல்லா நேரமும் ஃபேவராக இருக்கிறதுல நம்மளை பழித்து பேசுவான், நமக்கு பிரச்சனைகளை கொடுப்பாங்க, தொல்லைகளை கொடுப்பாங்க, நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாங்க. நாம் அமைதியாக தான் இருப்போம். ஸோ நம்ம பேசுனா என்ன ஆகிடும்? மனசு சங்கடமாயிடும், பிரச்சனையாயிடும். நாம் ஏன் பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேரம் அவாய்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருப்போம். ஆனால் நம்ம மௌனமாக இருக்கும்போது இன்னும் கஷ்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். நல்லது கூட பேசாமல் இருப்போம், ஆனாலும் நம்முடைய துக்கம் தீர்ந்த பாடில்லை. உண்மை தானே? நல்லது கூட பேசுறதில்ல. சொல்லுவோம் பாருங்க, நான் நல்லதையும் கேட்க மாட்டேங்க, தப்பையும் கேட்க மாட்டேங்க, நான் பாட்டு போகிறேங்க, ஆனால் எனக்கு பிரச்சனை வருதுங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் கடந்து வரீங்களா? எனக்கு அன்பான தாவீதும் இந்த பிரச்சனை சந்தித்து இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களை, இதை நீங்கள் எங்கன்னா தேவனிடத்தில் நீங்கள் சொல்லும்போது எப்படி சொல்லணும்னா, இந்த வேதத்தில் இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது உங்கள் இருதயம் அதிலே தியானமாக இருக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவதற்குள்ளான கிருபையை தேவன் தருவார். வாசிக்கிற பாருங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். அல்லேலூயா. பாருங்க, நான் என் இருதயம் எனக்குள்ளே தியானம் கொண்டுச்சு, அனல் கொண்டுச்சு. ஏன்னா நான் தியானிக்க ஆரம்பித்தேன், வசனத்தை தியானிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது என்னை மீறி நான் விண்ணப்பம் செய்தேன். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, தேவ சமூகத்தில் நாம் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா எல்லா விதமான சூழ்நிலைகளெல்லாம் மாறி ஒரு சமாதானத்தை தேவனாய் கர்த்தர் உண்டாக்குவார். எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் துன்மார்க்கர் மத்தியில், புறஜாதி மத்தியில், கடவுள் அறியாத மக்கள் மத்தியில், ரட்சிக்கப்பட்டு ஒரு வேலை சரியில்லாத மக்கள் மத்தியில், யாரோ குடும்பத்தில் இருக்கணும், சரி, உங்களுக்கு அவங்க பிரச்சனை வரும், நீங்கள் ஒதுங்கி போகலாம், அமைதியாக போகலாம். ஆனாலும் உங்கள் துக்கம் தீர்ந்த பாடு இல்லை, என் சூழ்நிலை மாறின மாதிரியே இல்லை, ரொம்ப என்னோட இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், வேத வசனத்தை நீங்கள் தியானம் பண்ணுங்க. நீங்கள் தியானம் பண்ண நீங்கள் உங்களை மீறி ஆவியில் ஜெபிக்க கற்றுக்கொள்வீங்க. பரிசுத்த ஆவியானவர் வசனத்தின்படி உங்களை நடத்த ஆரம்பிப்பார். நீங்கள் ஜெபிக்கும்போது உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையெல்லாம் மாறி கர்த்தர் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வேத வசனத்தில் எத்தனை காரியங்களை பார்க்குறோம். ஆண்டவரே, நலமானது கூட நான் பேசலை, ஆனாலும் என் துக்கம் எனக்கு தீரலை, அதிகரிக்கிறதே. அன்பானவர்களே, உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இத்தனை பிள்ளைங்க இந்த நாளில் மன வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு, வெளியே சொல்ல முடியாமல் அமைதியாக இருந்திருக்கக்கூடும். இன்றைக்கு ஆண்டவர் இந்த காலவெளியில் கர்த்தர் நினைப்பிறார். உடைய பிள்ளைகளுக்கு ஒரு சமாதானத்தை கொடுங்க. உடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை நீங்கள் கேட்டவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.